பொங்கலுக்கு அவர் பதவியேற்றோன்னு 1000 ரூபாய் கொடுத்தார். அந்த கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு 2500 ரூபாய் கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். பொங்கல் தொகுப்பு கொடுத்தவர் எடப்பாடியார். முறையாக கொண்டு செலுத்தியவன் இந்த செல்லூர் ராஜு மதுரைக்காரன் தான் இல்லையா? நாங்க செஞ்சமா இல்லையா? நீ என்ன சொன்ன தேர்தலுக்கு முன்னாக? நாங்க ரேஷன் பொருள் ரேஷன் கடையில் 1 கிலோ பருப்பு கொடுப்போம். நாங்கள் உளுந்தம் பருப்பு கொடுத்தாங்களா? 1 கிலோ ஜீனி கூடுதலாக கொடுப்போம். கொடுத்தாங்களா? கொடுக்க அரிசி கூட ஒழுங்கா கொடுக்கல, பாமாயில் கொடுக்கலன்றாங்க. இன்னைக்கு இந்த ஆட்சியில் முன்னுக்கு புறநம்பமாக மின் கட்டணத்தை இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் நம்ம யாராச்சும் 1000 ரூபாய் கேட்டோமா? நீங்க கேட்டீங்களாமா? கேட்கல, யாரும் கேட்கல. 1000 ரூபாய் தரணும் ரேஷன் கார்டு அத்தனை பேருக்கு. இன்னைக்கு 1 கோடி பேருக்கு மட்டும் கொடுக்குறீங்க. மீதி 1,27 லட்சம் மக்கள் இன்னைக்கு பாவப்பட்ட மக்களா? சரி, தகுதி பார்த்து கொடுக்குறேன். நீ இதே வார்த்தையை தகுதி பார்த்து கொடுப்போம்னு சொன்னையா? தகுதி பார்த்து ஓட்டு போட்டிருப்பாங்களே, ஏதோ 1000 ரூபாய் கிடைக்கின்றாங்க நினைச்சிருப்பாங்கல்ல மக்கள். இன்னைக்கு பெண்களை எல்லாம் பாட விட்டு, பெண்களை எல்லாம் அல்லாட விட்டவன் நீ இல்லவா? அதை நகைக்கடன் தள்ளுபடி நீங்க கேட்டீங்களா? நம்ம கேட்டோமா? மாணவ கல்வி கடன் ரத்து சொன்னது யார்? ஸ்டாலின். கல்வி கடன் ரத்து பண்ணிட்டாங்களா? கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? பெட்ரோல் டீசலுக்கு விலை குறைப்போம் 4 ரூபா 5 ரூபா சொன்னது யாரு? ஸ்டாலின் தானே. செஞ்சாரா? மாதம் ஒரு முறை மின் கட்டணம் எடுப்போம் சொன்னாரு, செஞ்சாரா? எதுவுமே செய்யல. இதையெல்லாம் விட்டுட்டாங்க. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குது? போதைப் பொருள் எந்த காலத்திலையும் கிடையாது. தமிழகத்தில் விதவிதமான போதைப் பொருள். யார் கடத்துறா? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள். யார் அவர்கள்? மிகப்பெரிய பின்புலம் கொண்டவர்கள். முதலமைச்சருக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். சாபர் சாதிக் இவர் மூளையாக செயல்படுகிறார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் விரிந்து பிறந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார்? திமுக அல்லவா? நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இன்னைக்கு நான் பள்ளி பிள்ளைகளை கல்விக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறோம்? படித்து பட்டம் பெற்று பெரிய டாக்டராக இன்ஜினியராக வருவாங்க. இன்னைக்கு போதை மாணவர்களாக மாணவிகளாக வர்றாங்க. போதைக்கு அடிமையாக்குறாங்க. முன்னாலேலாம் நேற்று கூட நான் மீட்டிங்கில் சொன்னேன், தம்பி மாணிக்கம் நடத்தின கூட்டத்தில் கூட சொன்னேன். அந்த கூட்டத்தில் சொன்னேன், நாங்கள் படிக்கிற காலத்துல மாங்காய் வைப்பாங்க, அறுத்து மிளகாயை போட்டு உப்பு வச்சிருப்பாங்க, சாப்பிடுவோம். மிட்டாய் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வடுவு வச்சிருப்பாங்க, புளிப்பு மிட்டாய் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு போதை மிட்டாய் வச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடே போதை மாநிலம் ஆயிடுச்சு. ஏட்டையாவுக்கு பாதுகாப்பு இல்லை, கலெக்டருக்கு பாதுகாப்பு இல்லை, பிஓவுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியருக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லாமே திமுக காரன். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பிள்ளைகளை அனுப்பும் 3 வயசு 4 வயசு பெண் குழந்தைகளை இன்னைக்கு வன்கொடுமை செய்கிறார்கள். குழந்தைகளை இன்னைக்கு 4 பேர் 5 பேர் சேர்ந்து கூட்டு பார்த்தாராம். இதெல்லாம் இந்த ஆட்சியில் நடக்கு. இதெல்லாம் கேட்க வேண்டாமா? கேட்பதற்குத்தான் நான் எடப்பாடியார் இருக்கிறேன். இதை கேட்கக்கூடிய வல்லமை திறமை யாருக்கு இருக்கு என்றால், சிறந்த நிர்வாகத்தை கொடுத்த 3வது தலைமுறைக்கு தலைமையேற்றிருக்கின்ற எடப்பாடியார். நாங்கள் சொல்லுகிற வலுவாக சொல்லுகிறோம். உழைத்து உழைத்து முன்னேறியவர் எடப்பாடியார். உங்களுக்கு என்னையா பின்பலம்? நேற்று வரை நயன்தாரா பிடிச்சிட்டு இருந்தவருக்கு நீ நாளைக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கிறீங்களே, அவருக்கு என்ன தெரியும் மக்களுடைய பிரச்சனை? இதே ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? அவங்க அப்பாவுக்கு பின்னால இருந்தவர், எத்தனையோ பதவி கொடுத்தாங்க. அவருக்கு என்ன திறமை இருந்திருக்கு? இன்னைக்கு அமெரிக்கா போனார், பார்த்தீங்களா? ஜிம்முக்கு போனார், சைக்கிள் ஓட்டுறாரு, பாருங்க, செஸ் விளையாடுறாரு. அப்புறம் என்னமோ ஒரு புது விளையாட்டுப்பான், கட்டையில தட்டி விடுறது. இதுக்கெல்லாம் இது மாதிரி ஒரு முதலமைச்சர் கூட இது மாதிரி செஞ்சதே கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.